வணக்கம், நான் உங்கள் பிரதாப்ராஜ். இந்த பதிவில் க்ரூட் ஆயில்ல இருந்து எப்படி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல், டீசல், தார் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்கன்னும், க்ரூட் ஆயில் சப்ளை பண்ற கண்ட்ரீஸ் என்னென்ன அப்படின்னும், க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணாலும் இந்தியாவில் இருக்க ரிஃபைனரிஸ் கண்ட்ரீஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி பெட்ரோல் பிரைஸ் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தா அதனோட ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி விலையில வித்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இதோட நிக்காம ஜிஎஸ்டிக்குள்ள ஏன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன்னும் கொண்டு வர முடியல அப்படிங்கறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை ரிஃபைன் பண்ணி வெளியில எடுக்கிறது நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டுல க்ரூட் ஆயில் கிடையாது, ஆனா க்ரூட் ஆயில வெளிநாட்டுல இருந்து வாங்கி டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலியமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு லிக்விட, அதாவது க்ரூட் ஆயிலும் ஒரு செமி லிக்விட் தான். அந்த லிக்விட என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். அதாவது இங்க நம்ம பாத்திரத்துல தண்ணியை வச்சு ஹீட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹீட் பண்ணி அதனோட ஆவியை தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி வச்சு அதை ஹீட் பண்ணோம்னா ஆவி கிரியேட் ஆகுது இல்லையா, வாட்டர், நீராவி கிரியேட் ஆகும். அந்த நீராவி மாதிரி தான் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பிரிக்கிறதுக்கு டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸா கொண்டு வருவோம். அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கு தேவையானது பாய்லர் ரொம்ப முக்கியம். அதுல ஸ்டீம் பாய்லர் இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டிலேஷன் டவர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இந்த இடத்துல பாய்லர் இருக்கும். இந்த பாய்லர்ல ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அதுக்கு மேல க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்னு வச்சிருப்போம். அந்த ஸ்பேஸ்ல இருந்து என்ன ஆகும்னா க்ரூட் ஆயில் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டீம் பாய்லர் மூலியமா 600 டிகிரி க்ரூட் ஆயில ஹீட் பண்ணும்போது நமக்கு வேப்பரா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வேப்பரை கொண்டு போய் என்ன பண்றோம், இந்த டிஸ்டிலேஷன் டவர்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டிலேஷன் டவர்ல ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு பிளேட் வச்சிருப்பாங்க. இந்த பிளேட் எதுக்குன்ட்டு நான் பின்னால சொல்றேன். இப்போதைக்கு அந்த கேஸை எப்படி கொண்டு போறாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். க்ரூட் ஆயில ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கேஸா கன்வெர்ட் ஆகுது. அந்த கேஸ் கன்வெர்ட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு டியூப் மூலியமா இந்த டிஸ்டிலேஷன் டவருக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போகும்போது இது ஒரு பபிள் மாதிரி மேல வர ஆரம்பிக்கும். அந்த கேஸ் வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வெளியில வந்துட்டு இருக்கும் போது 600 டிகிரியில வெளியே வருதுன்னா அது பியூர் கேஸா இருக்கும். அந்த கேஸ் என்ன ஆகுதுன்னா மேல போக போக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது பெட்ரோல் ஒரு இடத்துல சேகரிப்பு ஆகும், அதே மாதிரி டீசல் ஒரு இடத்துல சேகரிப்பு ஆகும், கெரோசின் ஒரு இடத்துல சேகரிப்பு ஆகும். அப்படி எதுவுமே லிக்விடா கன்வெர்ட் ஆகாம, அதாவது நம்ம நீராவில இருந்து நீரா கன்வெர்ட் ஆகாத மேலேயே போயிட்டு இருந்ததுன்னா அதுதான் எல்பிஜியா கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்டிலேஷன் டவர் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் லெவல் இருக்கும். அந்த லெவல்ல இந்த கேஸை உள்ள விடும்போது ஒவ்வொரு டெம்பரேச்சரா குறைஞ்சிக்கிட்டு வர அதாவது 600 டிகிரில இருந்து 500 டிகிரி வரும்போது நமக்கு கெரோசின் கிடைக்கலாம், இல்ல 400 டிகிரி வரும்போது டீசல் கிடைக்கலாம், அதுக்கு மேல போகும்போது நமக்கு பெட்ரோல் கிடைக்கலாம், அதுக்கு மேல போகும்போது நமக்கு கேஸா வெறும் எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், நம்ம குக்கிங் கேஸ் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி கேஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ல ஸ்டோரேஜ் ஆயிட்டே வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியா பெட்ரோல், டீசல் அப்படின்ட்டு தனித்தனியா ஸ்டோரேஜ் ஆகிறது தான் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்றோம், டீசலா யூஸ் பண்றோம், இல்ல பெட்ரோல் டூ வீலர்ஸ்க்கு இல்ல காருக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுல இருந்து கிடைக்குது. அதாவது பெட்ரோல், டீசல் மட்டும்தான் இப்போ நமக்கு தெரியும். நம்ம லூப்ரிகண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆயில், நம்ம வண்டிக்கெல்லாம் கியர் ஆயில்னு போறோம்ல, அந்த ஆயிலும் இதுல இருந்து தான் ரெடி ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துற கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இதுல எல்லாம் ஒரு பார்ட் பெட்ரோலியம் ப்ராடக்டையும் ஆட் பண்றாங்க. சப்போஸ் 50% நம்ம கடல் எண்ணெய் இருக்குன்னா மீதி 50% பெட்ரோலியம் ஆயில் தான் இருக்கு. ரிஃபைன்ட் ஆயில்னு வருது இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி வர்றதுதான். அது மட்டும் இல்லாம பிட்டுமன், நம்ம தார் ரோடு போறோம்ல, அதுல தார் கிடைக்கிறது கடைசி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 600 டிகிரி செல்சியஸ்ல தான் பிட்டுமன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நமக்கு இந்த பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்ல இருந்து நமக்கு கிடைக்குது. என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா பெட்ரோல், டீசல், வேக்ஸ், பெட்ரோலியம் ஆயில், பிட்டுமன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுல வேக்ஸ் நம்ம மெழுகுபர்த்திக்கு யூஸ் பண்றோம், அது மட்டும் இல்லாம இன்சுலேட்டருக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் பிட்டுமனையும் இன்சுலேட்டருக்கு யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பெட்ரோலியம் ரிஃபைனிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இந்த பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த க்ரூட் ஆயில யாரெல்லாம் சப்ளை பண்றாங்கன்னு பார்க்கலாம். உலகத்திலேயே 80% ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கிறது இந்த OPEC கண்ட்ரிஸ், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே 80% க்ரூட் ஆயில் வச்சிருக்காங்க. இதுல பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பாருங்க. ஈரான், ஈராக், இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, இவங்க, அது மட்டும் இல்லாம வெனிசுலா, நைஜீரியா,
சில சவுத் அமெரிக்கா கண்ட்ரீஸா இருக்கிற வெனிசுலா, அதே மாதிரி அல்ஜீரியா, நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கு. இந்த மாதிரி கண்ட்ரீஸ் 15 கண்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கனைசேஷன் ஒண்ணு 1960க்கு அப்புறம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க நிர்ணயிக்கிறது தான் வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு பேரலோட பிரைஸா இருந்திருக்கு. ஒரு பேரல்னா என்ன, ஒரு பேரலோட க்ரூட் ஆயில் பிரைஸ் என்ன அப்படிங்கறத வரப்போற வீடியோல பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் ரிஃபைனரிஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ரிலையன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரிஃபைனரிஸ் க்ரூட் ஆயில் எடுத்து அவங்க ரிஃபைன் பண்ணி பெட்ரோல், டீசல், பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிஃபைனரி கண்ட்ரீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஆர் ஆயில், இப்ப எஸ்ஆர் ஆயில் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இவங்க ரஷ்யன் கம்பெனி. அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ONGC மேங்களூர் பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், அதே மாதிரி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இது எல்லாமே நம்ம ஆயில் ரிஃபைனரி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கிட்ட ஆயில் வெல் இல்ல, அதாவது ஆயில் வெல்னா ஆயில் கிணறு இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில் கிணறு கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, க்ரூட் ஆயில பர்ச்சேஸ் பண்ணி ரிஃபைனரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணி ரிஃபைனரி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, இதனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 36 ரூபாய் வந்துருது. ஒரு பேரல் அப்படிங்கிறது நமக்கு 160 லிட்டர். அந்த 160 லிட்டர் க்ரூட் ஆயில்ல இருந்து தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்ம ரெடி பண்றோம். பெட்ரோல், டீசல்ங்கிற அந்த ப்ராடக்ட்ஸை ரெடி பண்றோம். இந்த ப்ராடக்ட்க்கு நமக்கு காஸ்ட் எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட $70 இருந்து $80 இப்ப வித்துக்கிட்டு இருக்கு. அதாவது 4000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு லிட்டரோட க்ரூட் ஆயில் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 27 இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வரும். இதனோட ரிஃபைனரி காஸ்ட் அப்படின்ட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்க எல்லாமே ஒரு 6 ரூபாய் ரிஃபைனரி காஸ்ட்னு போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்துனா கூட நமக்கு 36 ரூபாய் வரும். ஆனா இப்போதைக்கு நம்மளோட பெட்ரோல் பிரைஸ், இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னா 83 ரூபாய் 91 காசு. அதே மாதிரி சென்னையில டீசலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 76 ரூபாய் 98 காசு இருக்கு. சோ இது எல்லாமே ஏன் அப்படிங்கறத நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரிஃபைன் பண்ணிட்டு கொடுக்கிற ரிஃபைனரிஸ் இருக்காங்கல்ல, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், BP, ரிலையன்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு 36 ரூபாய்க்கு பெட்ரோலை கொடுக்கறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. ஆனா இதுக்கு மேல என்னென்ன டாக்ஸ் ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி என்னென்ன டாக்ஸ் ஆட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த 2 டியூட்டியும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது இம்போர்ட் பண்றோம் இல்லையா, நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை கல்ஃப் கண்ட்ரில இருந்து இங்க கொண்டு வரோம், அதுக்காக அவங்க போடுற டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டியூட்டி அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. அதாவது இங்க ப்ரொடக்ஷன் ரிஃபைனரி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, க்ரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோலா மாத்தி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான காஸ்ட் எக்ஸைஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேனுஃபேக்சரிங் டாக்ஸ்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டுமே சேர்த்து 20 ரூபாய் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம எஜுகேஷனல் செஸ் அப்படிங்கறத, கல்வி வரி, அதே மாதிரி ஸ்வச் பாரத்க்கு வரி, இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 22 ரூபாய் வரும். 22 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு போடுறாங்க. 26 ரூபாய் போட்டு இப்போ 36 ரூபாங்கிற பேஸ் பிரைஸ், அதனோட ஒரிஜினல் பிரைஸ் 36 ரூபாய் பிளஸ் 22 ரூபாய் சேர்த்துக்குங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 58 ரூபாய் வரும். இந்த 58 ரூபாய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பெட்ரோல் கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வேட் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ். இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் மட்டும் போடாம சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. இத மட்டும் இல்லாம பிளஸ் நமக்கு அந்த கமிஷன், ஒரு பெட்ரோல் பங்க்காரங்களும் அவங்க விக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கமிஷனா 2 ரூபாய் 3 ரூபாய் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 30 ரூபாய் வந்துடும். இந்த 30 ரூபாய் இல்லைன்னா 28 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வந்துடும். இந்த 28 ரூபாயில இருந்து 30 ரூபாவை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா பெட்ரோலோட பிரைஸ் கிட்டத்தட்ட 83 ரூபாயில இருந்து 86 ரூபாய் வரைக்கும் வரும். சோ இந்த மாதிரி டாக்ஸ் ஆட் ஆக தான் நமக்கு என்ன ஆகுது, 83 ரூபாய் 91 காசுக்கு இங்க நிக்குது. சோ இத ஜிஎஸ்டிக்குள்ள இப்ப ஏன் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வர முடியல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவு இருக்கு இந்தியாவில் அப்படின்னா 0% இருக்கு, 5% இருக்கு, 12%, 18%, 28%. இந்த மாதிரி 4 வெரைட்டில நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி டாக்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல ஏன் இன்னும் ஆட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி கமிஷன் அப்படிங்கிறது ஒரு குழு. இந்த குழுவுல 33 பேர் இருப்பாங்க. இந்த டோட்டல் குழு 33 பேர்ல 2 பேரு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க, மீதி இருக்கிற 31 பேரு ஸ்டேட் வைஸ் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துதான் இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப எந்த ப்ராடக்ட் மேலையும் திணிக்க முடியும். சோ ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலையும் ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது 25 மெம்பர்ஸோட ஓட்டு இருக்கணும். இப்போதைக்கு ஜிஎஸ்டி
கமிஷன்ல 22 பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர்ஸ் அவங்களை எலிமினேட் பண்ணிருங்க. அப்படி பாத்தீங்கன்னா வெறும் 20 ஸ்டேட் மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி டாக்ஸ் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வெறும் 20 ஸ்டேட் மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 11 ஸ்டேட் வந்து ஓகே சொல்லல. மீதி அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 ஓட் மட்டும்தான் தேவை. அந்த ஓட் கிடைச்சது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா ஜிஎஸ்டி டாக்ஸ்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்குள்ள கொண்டு வர முடியும். இந்த பதிவுல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.